ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சௌச்சோ இல்லை மேரக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது க்ளீன் பண்ணி வச்சு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி, 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அரைக்கக்கூடாது, தட்டி வச்சுக்கோங்க. இது சின்ன குக்கரில் நம்ம விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஸோ சின்ன குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கிக்கங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அந்த ஆயில்லையே அது வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. தக்காளி நல்லா வணங்கணும். ஸோ தக்காளி வணங்குறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆயிலையே நல்லா வணங்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்கெல்லாம் நார்மலாக சௌச்சோ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ கொஞ்சம் அது தக்காளி வணங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமும், சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றி ஒரு கலக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா மேலே தூவி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ தான் நம்ம எடுத்து தனியாக சட்டியில் போட்டு வேக வைக்கிறத விடவும் இது சீக்கிரமாக ஆயிடும். ஜஸ்ட் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி கொஞ்சம் டைம் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா, விசில் விட்டதுக்கப்புறமா நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இந்த பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கங்க. பருப்பு கடையிற மத்தில் கடைஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கடைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் சௌச்சோ கடையல். டேஸ்ட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் பெரியவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான சைடிஷ்ங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.